சிவா, ஏன் சிவா வெளியில வந்துட்ட? சும்மாத்தா. ஏன் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. பிரதாப் எப்படி இருக்கான்னு சொல்லவே இல்லையே. சொல்லு சிவா, ப்ளீஸ் சொல்லு. ஐ லவ் யூ. வாட்? நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. சிவா, உன் கூட தனியா பேசணும். அவசரமா பேசணுமா? ஆமா. சொல்லு. ரெஸ்டாரண்ட்ல நான் உன்கிட்ட வந்து பேசினப்போ ஒரு ஹலோ சொன்னா குறைஞ்சா போயிடுவ. நான் ஹலோ சொன்னா உன் கல்யாணம் நின்றோம். ஹலோ சொன்னா என் கல்யாணம் எப்படி நிக்கும்? ஆமா, நான் ஹலோ சொல்லுவேன். அப்புறம் நீ நல்லா இருக்கியான்னு கேட்ப. காதலிச்ச பொண்ணு வருங்கால புருஷனோட டின்னர் டிஸ்கவுண்ட் சுத்தினா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்னு சொல்லுவேன். இது போறாத உன் கல்யாணம் நின்னு போறதுக்கு? நீயா அப்படி சொல்லணும்? அதான உண்மை. எது உண்மை? நான் உன்னை காதலிக்கிறது. பட் நான் உன்னை காதலிக்கலையே. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ப்ளீஸ் சிவா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா? எது ஃப்ரெண்ட்ஸா? அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இருக்கிறப்போ போன் பண்ணி பேசுவீங்க. போர் அடிச்சா கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு ஐஸ்கிரீம் கேட்பீங்க. டிக்கெட் கிடைக்காத படத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லுவீங்க. இப்படி ஃபுல் பீக்ல எங்க மனசுல கற்பனை வளர்த்துட்டு கடைசியில் அமெரிக்கால இருந்து எவனா கம்மல் போட்டு வருவான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க. நாங்களாம் எங்க தாடி வளர்த்துட்டு குவார்டர் பாட்டிலோட தெருவா சுத்திட்டு இருக்கணும். இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், எங்களெல்லாம் என்ன நினைச்சீங்க? நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நிறுத்திக்கிட்டேன். அண்ணன் தங்கச்சியா இருப்போம்னு சொல்லாம முட்டிய. சிவா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இத பாரு சந்தியா, எனக்கு உன்ன மாதிரி டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேச வராது. அழகான தமிழ்ல தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. நட்புங்கிறது லைப்ரரியில கிடைக்கிற புக்கு மாதிரி. அதை யார் வேணாலும் படிக்கலாம். ஆனா காதலுங்கிறது நம்ம எழுதுற டைரி மாதிரி. அதை எழுதினவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதை கொண்டு போய் லைப்ரரியில வச்சு அடுத்தவங்க படிச்சா அசிங்கமாயிடும். சிவா, 2 வருஷமா அங்கிளுக்கு ஒரு போன் கூட பண்ணாத கீதா அந்த பொக்கே அமிச்சாளா? அத நீ தானே கொண்டு கொடுத்த. சிவா, 1 minute. என்ன? என் மேரேஜ் இன்விடேஷன். நீ என் கல்யாணத்துக்கு வரணும். ஒரு இன்விடேஷனை வேஸ்ட் பண்ணாத. நான் வரமாட்டேன். ஏன்? நீ காதலிக்கலன்னு சொன்னப்போ அது ஊருப்பன்னு சொன்ன எனக்கு, நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமா வரத பாக்குற மனசு இல்ல. சென்டிமெண்டா? நீ ரொம்ப புத்திசாலி சிவா. நான் உன்னை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே என் மேல இருக்கிற கோவத்துல ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணான்னு ஒருத்தனை அடிச்ச. கல்யாணத்துக்கு கூப்பிட்டா மனசு இல்லைங்கிற. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மேஜர் அங்கிள சந்தோஷப்படுத்த பொக்கே தர. அப்புறம் இதெல்லாம் என்ன, நான் அட்ராக்ட் பண்றதுக்காக செய்யறேங்கிறியா? பின்ன இல்லையா? இத பாரு, என்ன செஞ்சாலும் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். 4 பேர் அடிச்சாதான் லவ் கிடைக்கும்னா மைக் டைசன், ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் இவங்களை தவிர வேற யாருக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. இந்த வயசானவங்களுக்கு பூ தர்றது, கண்ணு தெரியாதவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்றது, இதனால பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கும் பூ கடைக்காரனையும் தவிர வேற யாருக்கும் பொண்டாட்டியே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஆம்பளைங்களை பத்தி நம்ம எண்ணத்தை மாத்திக்க. ஒரு தடவை ஒருத்தர் நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் அவனால தான் மனசை மாத்திக்க முடியாது. காதலுக்காக வாழறவனும் காதலுக்காக சாவறவனும் ஆம்பளை தான். ஒரு ஷாஜஹான் தான் இறந்து போன தான் பொண்டாட்டி நினைவா தாஜ்மஹாலை கட்டினானே தவிர உலகத்துல எந்த பொண்ணாவது தான் புருஷனுக்காக ஒரு குடிசையாவது கட்டியிருக்கான்னு சொல்ல முடியுமா?
காதல் தோல்வினா ஆம்பளை தற்கொலை பண்ணிக்குவான். ஆனா நீங்க அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற எவனையா கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து போனா போதுன்னு அதுக்கு காதலன் பேர் வைப்பீங்க. அதை தவிர வேற என்ன செய்வீங்க? உங்களுக்குலாம் அம்மான்ற ஸ்தானம் மட்டும் இல்லைன்னா வேஸ்டியா? எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்க முடியாம 50 காசுக்கு சுண்டல் வாங்கி கொடுத்து 5 ரூபாய்க்கு கோணேஸ்வரி வாங்கி கொடுத்து அம்மாவா ஆக்கிட்டு போற அயோக்கிய பசங்களை நம்புவீங்க. சின்சியரா லவ் பண்ணா அவ்வளவுதான், அம்போன்னு விட்டு போயிடுவீங்க. கேட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிப்பேன்னு லவ்வுக்கு ஒரு புது விளக்கம் வேற சொல்றேன். காதல் படிக்கிறதுன்னு சொன்னா கல்யாணம் பரீட்சை எழுதுற மாதிரி. உனக்கு படிக்கிறதுலயே நம்பிக்கை இல்லாதப்போ பரீட்சை அப்படி எழுதுற. வரப்போறவனை ஏமாத்தாம கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துவானான்னு நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லைன்னா எதிர்காலத்துல நீ அழறதுக்கு கண்ணீர் இருக்கும், ஆனா அதை துடைக்க கை இருக்காது. இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஏமா, ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி புருஷன் கிடைச்சா சந்தோஷமா இருப்பா? இப்ப எதுக்குமா கேக்குற? சொல்லுமா. பொதுவா பொண்டாட்டிங்கிறவ கண்ணகி மாதிரி இருக்கணும், வாசுகி மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களே தவிர புருஷன் எப்படி இருக்கணும்னு யாருமே சொல்லல. ஏன்னா அதையெல்லாம் சொல்ற புராணத்தையும் இதிகாசத்தையும் எழுதினது ஆம்பளைங்க. நல்ல புருஷங்கிறவன் தன்னை பத்தியே நினைக்காம தன்னோட பொண்டாட்டிக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கணும். எல்லா விஷயத்திலயும் நான் சொல்லாம நாங்கன்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் விட தன்னை நம்பி வந்தவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா ஒரு பொண்ணுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. நட்புங்கிறது லைப்ரரியில கிடைக்கிற புக்கு மாதிரி, அதை யார் வேணாலும் படிக்கலாம். ஆனா காதலுங்கிறது நம்ம எழுதுற டைரி மாதிரி, அதை எழுதினவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதை கொண்டு போய் லைப்ரரியில வச்சு அடுத்தவங்க படிச்சா அசிங்கமாயிடும். பொண்ணை பெத்து கல்யாணம் பண்ணி புருஷனோட அனுப்பிட்டு கண் கலங்கி நிக்கிறதோட மட்டும் பெத்தவங்க கடமை முடிஞ்சிருது இல்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மறுபடியும் பெத்தவங்க கிட்ட திரும்பி வந்தா அவ கண்ணீரை தொடச்சு ஆறுதல் சொல்றதுக்கும் தயாரா இருக்கணும். வரப்போறவனை ஏமாத்தாம கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துவானான்னு நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லைன்னா எதிர்காலத்துல நீ அழறதுக்கு கண்ணீர் இருக்கும், ஆனா அதை துடைக்க கை இருக்காது. சிவா, நான் கிளம்புறேன். சாரி. எதுக்கு? இல்ல, நீ எப்பவும் ஜாலியா இருக்கிறவ, இங்க வந்து எங்க பிரச்சனையில உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அருணாவை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். பிரபு ஏற்கனவே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? அருணா மேல உனக்கு கோவம் இல்லையா? எது கோவம் பண்ணும்? எதுக்கா? உன்னை பிடிக்கலன்னு தானே போயிட்டா? நீ கூட தான் பிடிக்கலன்னு சொன்ன, அதுக்காக உன் மேல நான் கோவப்படுறதா? அருண் அவளுக்கு பிடிச்சவனோட போனாலும் நீ என்ன காதலிக்கலன்னு சொன்னாலும் நான் கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அது அவங்களோட உரிமை. நீ எல்லாத்தையுமே வேற விதமா எடுத்துக்கிற. நான் சரியா தான் எடுத்துக்கிறேன், மத்தவங்க தான் வேற விதமா எடுத்துக்கிறாங்க. சிவா, என் கார் வரல, என்ன கொஞ்சம் வீட்ல டிராப் பண்றியா? ஒரு நிமிஷம். பிரபு. எதுக்கு பிரபு? உன்னை டிராப் பண்ண. ஏன் நீ வர மாட்டியா? சந்தியா, பைக்ல என் பின்னாடி உட்கார்ந்து வரணும்னா உன்னைய அம்மாவா இருக்கணும், இல்ல தங்கச்சியா இருக்கணும், இல்லன்னா எனக்கு வரப்போற பொண்டாட்டியா இருக்கணும். ஃப்ரெண்ட்லியா ஒரு பொண்ணோட நைட்ல பைக்ல போற அளவுக்கு நம்ம ரேஞ்ச் இல்ல. ஒரு நிமிஷம், பிரபு அனுப்புறேன். சிவா, அருணாவுக்கு இந்த அளவுக்கு தைரியம் சொல்ற நீ ஏன் அவளுக்கு ஒரு வாழ்க்கை தரக்கூடாது? கல்யாணங்கிறது நன்றிக்காகவோ பரிதாபப்பட்டு செஞ்சுக்கிறது இல்ல,
நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் பெரிய தியாகம் செஞ்சிருக்கேன்ற நினைப்பு அவளுக்கும், வேற வழி இல்லாம தாலி கட்டிட்டோன்ற நினைப்பு எனக்கும் இருக்கும். அதனால 2 பேருக்குமே நிம்மதியான வாழ்க்கை இல்லாம போயிடும். சிவா, நான் வந்துட்டேன். கல்யாண மண்டபத்துல இருந்து வந்துட்டேன். பிரதாப் வேண்டான்னு வந்துட்டேன். சிவா, நான் சொல்றது உனக்கு கேக்கலையா? பிரதாப்ப பிடிக்கலன்னு வந்துட்டேன், அவ்வளவுதானே? ஒரு பொண்ணு மணமேடையில இருந்து ஓடி வந்திருக்க, என்ன எங்க கூட்டிட்டு போனன்னு உனக்கு தெரியாதா? எங்க கூட்டிட்டு போனோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கா இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. சிவா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது வரைக்கும் நான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்தேன், இப்போ நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. காட், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஸ்ட்ரைட்டா சொல்றேன், ஐ லவ் யூ. உன் நிச்சயதார்த்தன்னைக்கு நான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னு உன் கல்யாணத்தன்னைக்கு நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்றியா? சிவா, எப்ப உன்னை காதலிக்கலன்னு சொன்னனோ அதுல இருந்து உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உன்னை மறக்கணும்னு நினைச்சப்பதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ என் ஞாபகத்துக்கு வந்த. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு உன்னை வெறுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னை வெறுக்கிறதுக்கு எந்த காரணமும் எனக்கு கிடைக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தருக்கு சொந்தமா போறப்பதான் உன்னையும் உன் காதலையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சு என் காதலை ஏத்துக்க சிவா. பிளீஸ் சிவா, பிளீஸ் சிவா. I love you, சிவா.